சிவனே சிவனே சுந்தரம் அவனது அழகோ அழகு. சத்யம் சிவனே சிவனே சுந்தரம் அவனது அழகோ அழகு. சிவனது ஞானம் புரிந்து கொண்டவரிடம் மாயை தோற்றே போகும். சத்யம் சிவம் சுந்தரம் சத்யம் சிவம் சுந்தரம். ஓம் சாந்தி. 21/6/2025 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நாம் 84 பிறவிகளின் சக்கரத்தை முடித்துவிட்டோம் என்பது உங்களின் நினைவிற்கு வருகின்றது. இப்பொழுது தங்களுடைய வீடு சாந்தி தாமத்திற்கு செல்ல சிறிது நேரம்தான் இருக்கின்றது. கேள்வி: எந்த குழந்தைகளுக்கு வீட்டிற்கு போக வேண்டும் என்ற நினைவு இருக்கின்றதோ அவர்களின் அடையாளம் என்ன? பதில் சொல்றாரு, அவர்கள் பழைய உலகத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் பார்க்க மாட்டார்கள். அவர்களுக்கு எல்லையற்ற வைராகியம் இருக்கும். வேலை தொழில் செய்து கொண்டிருந்தாலும் லேசாக இருப்பார்கள். அங்கு இங்கு என்று வீணான வெளி விஷயங்களில் தனது நேரத்தை வீணாக்க மாட்டார்கள். தன்னை இந்த உலகத்தின் விருந்தினர் என நினைப்பார்கள். ஓம் சாந்தி. சங்கம யுக பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான் நாம் சிறிது நேரத்திற்கு இந்த பழைய உலகத்தில் விருந்தினர் என புரிந்து கொள்கின்றீர்கள். உங்களுடைய உண்மையான வீடு சாந்தி தாமம் ஆகும். மனிதர்கள் மனதிற்கு அமைதி வேண்டும் என்று அதைத்தான் மிகவும் நினைக்கின்றார்கள். ஆனால் மனம் என்றால் என்ன? அமைதி என்றால் என்ன? இந்த அமைதி நமக்கு எங்கிருந்து கிடைக்கும் என்று எதையும் புரிந்து கொள்ளவில்லை. இப்பொழுது நம்முடைய வீட்டிற்கு செல்வதற்கு சிறிது காலம்தான் இருக்கின்றது என நீங்கள் புரிந்து கொண்டு இருக்கின்றீர்கள். முழு உலகத்தில் இருக்கும் மனிதர்கள் வரிசை கிரமமாக வீட்டிற்கு செல்வார்கள். அதுவே சாந்தி தாமம் ஆகும். நம்மளுடைய உண்மையான வீடு அமைதி நிறைந்த இடமாகும். இந்த உலகம் துக்கதாமம் ஆகும். இதை நினைவு செய்வது எளிதாக இருக்கின்றது தானே? வயதானவர்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இதை நினைக்க முடியும் அல்லவா? இதுல முழு சிருஷ்டியின் ஞானமும் வருகின்றது. அனைத்து விவரமும் புத்தியில் வருகின்றது. இப்பொழுது நீங்கள் சங்கம யுகத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள். நாம் நாடகத்தின்படி சாந்தி தாமத்திற்கு சென்று கொண்டு இருக்கின்றோம் என்பது புத்தியில் இருக்கின்றது. இது புத்தியில இருப்பதனால உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது, நினைவும் இருக்கும். நமக்கு 84 பிறவிகளின் நினைவு வந்து விட்டது. அந்த பக்தி மார்க்கம் தனிப்பட்ட மார்க்கமாகும். இது ஞான மார்க்கத்தின் விஷயம் ஆகும். இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது உங்களுடைய வீடு நினைவிற்கு வருகின்றது அல்லவா? எவ்வளவு கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள், இவ்வளவு விஷயத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் என தந்தை புரிய வைக்கின்றார். இப்பொழுது நாம் சாந்தி தாமத்திற்கு செல்வோம், பிறகு சுகதாமத்திற்கு வருவோம்.
தந்தை வந்திருப்பதே புதிய உலகத்திற்கு அழைத்து செல்வதற்காகத்தான். சுகதாமத்தில் ஆத்மாக்கள் சுகம் மற்றும் அமைதியில் இருப்பார்கள். சாந்தி தாமத்தில் சாந்தி மட்டும்தான் இருக்கின்றது. நம்ம வீட்டுல ஆத்மா அமைதியா இருக்கும், அதுதான் முக்தி அடைந்த நிலை அப்படின்னு சொல்றோம். ஆழ்ந்த அமைதி, ஸ்வீட் சைலன்ஸ் ஹோம் அப்படின்னு சொல்றோம். அங்க ஆத்மா சாந்தமா இருக்கும். இங்க எப்படி இருக்கு தெரியுமா? நிறைய குழப்பங்கள், நிறைய வீணான எண்ணங்களால ஆத்மா ரொம்ப குழப்பத்துல இருக்கு. இப்ப நாம மதுபன்ல இருந்து உங்களுடைய வீட்டிற்கு போக போறீங்க. நம்ம பாபா மீட்டுக்காக மதுபன் வரோம். பாபா மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஜர்னி கிளம்புறோம். லௌகீக வீட்டுக்கு தான் போக போறோம். அப்ப புத்தி வீணான விஷயங்கள், லௌகீக தொழில் அதுலெல்லாம் போகும். மதுபன்ல இருக்கும் பொழுது வேலை பத்தி தொழிலை பத்தி கவலை இல்லை. நம்ம யோகா பண்ணுவோம், கிளாஸ் கேட்போம், ரெஸ்ட் எடுப்போம். இப்படியா மதுபன்ல இருந்துட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அங்க பல விதமான பிரச்சனைகள் இருக்கலாம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நினைக்கலாம். அதனால வீணான எண்ணங்களும் குழப்பங்களும் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா மதுபன்ல அந்த பிரச்சனைகள்லாம் இல்லை. அதனால இங்க ஃப்ரீயா இருக்கும்போது அதிகமா பாபாவை நினைச்சு ஆத்மாவை நல்ல ஃபுல் சார்ஜா மாத்திக்கலாம். ஆத்மாக்களாகிய நாம் சாந்தி தாமத்தை சார்ந்தவர்கள். இங்கே நடிகர்களாக இருக்கின்றோம். நாம் நடிகர்கள் என்பது எப்படி என வேறு யாருக்கும் தெரியாத. நம்ம இந்த பூமியில ஆளுக்கு ஒரு வேஷம் போட்டு நடிக்கிறோம். ஆனா ஆத்மா எப்படி நடிக்குது, இந்த உடலே ஒரு வேஷம் அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவங்க உடல் தான் நான் நினைக்கிறாங்க. குழந்தைகளாகிய உங்களுக்கும் தந்தை தான் படிக்க வைக்கின்றார். கோடியில ஒரு சில குழந்தைகள் தான் படிக்கின்றார்கள், அனைவரும் படிக்க மாட்டார்கள். நீங்கள் இப்பொழுது எவ்வளவு புத்திசாலியாக இருக்கின்றீர்கள். முதலில் முட்டாளாக இருந்தீர்கள். இப்பொழுது பாருங்கள், வெளி உலகத்துல எவ்வளோ சண்டை சச்சரவு நடந்து கொண்டே இருக்கின்றது. இதற்கு என்னவென்று கூறலாம்? அனைவரும் தங்களுக்குள் சகோதரர்கள் என்று சொல்கின்றார்கள். ஆனால் அதை மறந்துவிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. நம்ம யுனிவர்சல் பிரதர்ஹுட் பத்தி பேசுறோம், எல்லாரும் அதை ஏத்துக்கிறாங்க. நாம் அனைவரும் சகோதரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வாய் வார்த்தை சகோதரர்கள்னு சொல்லுது. பிராக்டிக்கலா என்ன நடக்குது? சகோதரன் இன்னொரு சகோதரனை கொலை செய்வார்களா? செய்வாங்களா? ஆம், சொத்திற்காக உடன் பிறந்த சகோதரர்களை கூட கொலை செய்கின்றார்கள். களிமுத்தி போச்சு. இது நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. நாம சொல்றோம் இன்டர்நேஷனல் லெவல்ல எந்த ரிலீஜன்ல இருந்தாலும் எந்த காஸ்ட் இருந்தாலும் ஆத்மா பாயி பாயி, ஆத்மா சகோதரர்கள், யுனிவர்சல் பிரதர்ஹுட்னு சொல்றோம். கடைசியில பார்த்தா வீட்டுல இருக்கக்கூடிய கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க இந்த சொத்து தகராறுக்காக அடிச்சுக்கிறாங்க, கொலை செய்யற அளவுக்கு போறாங்க. வீட்டுல நடக்குது. உலக சகோதரத்துவம் எப்படி கொண்டுட்டு வர்றது யோசிச்சு பாருங்க. ஆத்மாக்களாகே நமக்கு தந்தை புரிய வைக்கின்றார் என நடைமுறையில் இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். 5000 வருடங்களுக்கு முன்பு போலவே நம்மை இறைவன் படிக்க வைக்கின்றார். ஏனென்றால் அவரே ஞான கடலாக இருக்கின்றார். அதனால ஆசிரியராக இருந்து பாடம் கற்பிக்கின்றார். இந்த படிப்பை வேறு யாருமே அறியவில்லை. பாபா தான் ஸ்வர்க்கத்தை படைக்கக்கூடியவர் என்பது கூட குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். சிருஷ்டியை படைக்கக்கூடியவர் என்று கூற முடியாத, சிருஷ்டி அனாதியாக இருக்கின்றது. ஸ்வர்க்கத்தை படைக்கக்கூடியவர் என சொல்லலாம். அங்கே வேறு எந்த கண்டமும் இல்லை.
இங்கே நிறைய கண்டங்கள் இருக்கின்றன. ஒரு காலத்துல ஒரே ஒரு தர்மம் தான் பாரத நாட்டில் இருந்தது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மட்டுமே பாரத நாட்டில் இருந்தது. ஒரே கண்டம் தான் பாரத கண்டம். அக்கண்ட பாரதம்னு பேரு. ஏன்னா வேற கண்டமே இல்லை. அப்ப அக்கண்ட பாரத். பிறகு ஒரே ரிலிஜியன் தான் இருந்தது. எல்லாம் ஒரே காஸ்ட். ஆத்மா எல்லாருமே தேவ குலம் சார்ந்தவர்களா இருப்பாங்க. வேற எந்த காஸ்டுமே கிடையாது. ஒரு லாங்குவேஜ் மட்டுமே பேசினாங்க. அங்க பிரிவினைகள் என்பதே கிடையாது. பிறகுதான் துவாபர யுகத்துக்கு அப்புறம் தான் மற்ற தர்மங்கள் வந்தது. பல்வேறான தர்மங்கள் எப்படி வருகின்றது என்பது இப்பொழுது உங்களுடைய புத்தியில் இருக்கின்றது. முதல் 2 யுகத்துல ஒரே தர்மம், ஒரே காஸ்ட், ஒரே லாங்குவேஜ், ஒரே அரசாங்கம். லக்ஷ்மி நாராயணனுடைய கண்ட்ரோல்ல சுபிக்ஷமா பாரத நாடு இருந்தது. ஒரே நாடு. அப்புறம் துவாபர யுகத்துல மற்ற நாடுகள் வந்தது, மற்ற ரிலிஜியன் வந்தது, நிறைய மொழிகள் வந்தது, நிறைய காஸ்ட், நிறைய பிரச்சனைகளும் வந்தது. முதலில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மட்டுமே இருந்தது. சனாதன தர்மம் என்று கூட இங்கேதான் சொல்கின்றார்கள். துவாபர யுகத்துல நம்மள தேவதைன்னு சொல்ல முடியல. பாதி பேர் கட் பண்ணிட்டோம், சனாதன தர்மம்னு சொல்றோம். ஆனால் அதனுடைய அர்த்தத்தை அது சொல்றவங்களுக்கு கூட தெரியாது. சனாத் அப்படின்னா இறைவனை துணைவனாக இருந்து உதவி செய்யக்கூடிய தர்மம்னு பேராம். அனாத்னா அப்பா அம்மா இல்லாத, ஒண்ணுமே இல்லாதவங்க, யாருமே இல்லாதவங்க. ஆனா சனாத்தனா இறைவனே தாயும் தந்தையுமாய் இருக்கக்கூடிய தர்மம் இது. மற்ற ரிலிஜியன்லாம் தர்ம ஸ்தாபகர்கள்லாம் ஸ்தாபனை பண்ணாங்க. கிறிஸ்தவ தர்மத்தை கிரைஸ்ட் ஸ்தாபனை பண்ணாரு, புத்த மதத்தை புத்தரை ஸ்தாபனை பண்ணாரு. இவங்களாம் மத தலைவர்கள். ஆனா பாருங்க, ஆதி சனாதன் தேவி தேவதா தர்மத்தை பரமாத்மாவே, சிவ பரமாத்மாவே ஸ்தாபனை செய்யறாரு அப்படின்னா இது எவ்வளவு, இது 2 யுகம் அந்த தர்மம் மட்டும்தான் பாரத நாட்டுல இருந்தது. நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள். பதீதமாக மட்டும் மாறி இருக்கின்றீர்கள். சத்தோ பிரதானத்திலிருந்து சத்தோ ரஜோ தமோவாக ஆகியுள்ளீர்கள். நாம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள். மிகவும் பாவனமாக தூய்மையாக ஒரு காலத்துல இருந்தோம். இப்பொழுது பதீதமாக ஆகிவிட்டோம் என புரிந்து கொள்கின்றீர்கள். நீங்கள் பாபாவிடமிருந்து பரிசுத்தமான உலகத்தின் அதிபதியாவதற்கான சொத்தை அடைந்தீர்கள். நாம் முதலில் தூய்மையான இல்லற தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தோம் என புரிந்து கொள்கின்றீர்கள். இப்பொழுது நாடகத்தின்படி ராவண ராஜ்யத்துல பதீதமான இல்லற மார்க்கத்தில் வந்துவிட்டோம். ஓ பதீத பாவனரே, எங்களை சுகதாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என நீங்கள் தான் அழைக்கின்றீர்கள். இது நேற்றைய விஷயமாகும். நேற்று நீங்கள் தூய்மையாக இருந்தீர்கள், இன்று பதீதமாக ஆகிவிட்டீர்கள். ஆத்மா பாபா எங்களை தூய்மையாக்குங்கள் என்று அழைக்கின்றது. ஆத்மாவுடைய தந்தையை அழைக்கின்றது. இப்பொழுது இது கடைசி பிறவியாகும். எனவே தூய்மையாக ஆகுங்கள். பிறகு 21 பிறவிகளுக்கு மிகவும் சுகமானவர்களாக ஆகிவிடுவீர்கள் என சிவ தந்தை கூறுகின்றார். பாபா மிகவும் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கின்றார். கெட்ட விஷயங்களிலிருந்து விடுவிக்கின்றார். நீங்கள் தேவதையாக இருந்தீர்கள் அல்லவா? இப்பொழுது மீண்டும் மாற வேண்டும், பவித்திரமாக மாற வேண்டும். எந்த அளவிற்கு எளிதாக இருக்கின்றது? மிகவும் உயர்ந்த வருமானம் ஆகும். சிவ் பாபா பூமியில் அவதரித்து இருக்கின்றார். ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இறைவன் இந்த பூமியில் அவதரிப்பார். கீதையில சொல்லப்பட்டிருக்கு,
யதா யதாஹி தர்மஸ்ய கிளானி, எப்பொழுதெல்லாம் உலகத்தில் தர்மத்திற்கு இழிவு ஏற்படுகின்றதோ, ஆத்மாவுடைய சுய தர்மம் அமைதி, இன்னைக்கு அமைதிக்கு இழிவு ஏற்பட்டிருக்கு. அப்ப சுகம், சாந்தி, தூய்மை எல்லாம் போயிடுச்சு. அப்பவித்திரத்தா துக்கம், அசாந்தி அதிகமா இருக்கு. இந்த மாதிரி காலகட்டத்துலதான் சம்பவாமி சங்கம் யுகே, ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கம யுகத்தில் இறைவன் பூமியில் அவதரிக்கின்றார். ஒவ்வொரு சைக்கிளையும் வராரு. 5000 ஒன்ஸ் இது ரொட்டேஷன் ஆகுது. இதுல ஒவ்வொரு சைக்கிளும் கடவுள் வர்றாரு, புது தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார். இதெல்லாம் குழந்தைகளின் புத்தியில இருக்கின்றது. சத்தியமான தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார். பழைய உலகம் நிச்சயம் புதிய உலகமாக மாறப்போகின்றது. இதை வேறு யாரும் சொல்ல முடியாத. சாஸ்திரங்களில் கலியுகத்தின் ஆயுளை மிகவும் நீண்டதாக மாற்றிவிட்டார்கள். இவை அனைத்தும் நாடகத்தின் விதியாகும். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் பாவத்திலிருந்து விடுபடுவதற்காக முயற்சி செய்கின்றீர்கள். வேறு எந்த பாவமும் இனிமேல் செய்யக்கூடாது என்பதில் கவனம் இருக்கட்டும். ஏற்கனவே செஞ்சதுக்கு யோகா பண்ணி சரி பண்ணணும். இனி புதுசா போய் நாம பிகேஸ் பாவம் செய்யக்கூடாது, யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. 1க்கு 100 மடங்கு அதற்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தேக உணர்வில் வருவதால் தான் மற்ற விகாரங்கள் வருகின்றன. இதன் மூலமாக பாவங்கள் நடக்கின்றது. ஆகவே பூதங்களை விரட்ட வேண்டியதாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் எந்த பொருளின் மீதும் பற்று இருக்கக்கூடாது. இந்த பழைய உலகத்தின் மீது வைராகியம் வர வேண்டும். பார்க்கின்றீர்கள், பழைய வீட்டில் இருக்கின்றீர்கள், ஆனால் புத்தி புது உலகத்தில் இருக்கின்றது. புதிய வீட்டிற்கு செல்லும் பொழுது புதியதைத்தான் பார்க்கின்றீர்கள். பழைய வீடு அழியும் வரை பழையதை இந்த கண்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் புதியதை நினைக்க வேண்டும். பின்னால் வருத்தப்படக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் இப்பொழுது செய்யக்கூடாது. இன்று இன்னாருக்கு துக்கம் கொடுத்தேன், இந்த பாவத்தை செய்தேன், இது பாவமா என பாபாவிடம் கேட்கலாம். நீங்க பாவத்தை செஞ்சுட்டேன்னு பாவம் மன்னிப்புக்கு ஒரு லெட்டர் எழுதுறதுக்கு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கேட்கலாம்ல, பாபா நான் இப்படி செய்யட்டுமா, இப்படி பேசட்டுமான்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தா பாபா உங்களுக்கு டச் பண்ணி இருப்பாரு. அதனால ஏதாவது ஒரு செயலை செய்யறீங்கன்னா செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒண்ணு யோகா பண்ணுங்க, இல்ல உங்க மனசாட்சியும் உங்களுக்கு நல்ல சிறந்த கைடா இருக்கும். அதாவது புத்தியிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்தலாம். அதுவும் இல்லையா பாபாட்ட கேளுங்க, பாபா ஹெல்ப் பண்ணுவாரு. கேட்கவில்லை என்றால் குழம்பிக் கொண்டே இருக்க வேண்டியதுதான். பாபாவிடம் கேட்டுவிட்டால் பாபா உடனே லேசாக ஆக்கி விடுவார். நீங்கள் மிகவும் சுமையோடு இருக்கின்றீர்கள். பாவங்களின் சுமை நிறையவே இருக்கின்றது. பிறகு 21 பிறவிகளுக்கு பாவங்களிலிருந்து லேசாக ஆகிவிடுவீர்கள். பல பிறவிகளின் சுமை தலைக்கு மேல இருக்கின்றது. எவ்வளவு நினைவில் இருக்கின்றீர்களோ அவ்வளவு லேசாக ஆகிக் கொண்டே போவீர்கள். அழுக்கு நீங்கிக் கொண்டே போகும், குஷி அதிகரித்து கொண்டே செல்லும். சத்தியுகத்தில் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தீர்கள். பிறகு குறைந்து கொண்டே வந்து உங்களுடைய அனைத்து குஷியும் மறைந்து விட்டது. சத்தியுகத்திலிருந்து கலியுகம் வரை இந்த பயணத்தில் 5000 வருடங்கள் ஆகியுள்ளன. சொர்க்கத்திலிருந்து நரகத்திற்கு வருவதற்கான யாத்திரை பற்றி இப்பொழுது நாம் தெரிந்திருக்கின்றோம். நாம் சொர்க்கத்திலிருந்து நரகத்திற்கு எப்படி வந்தோம் என்பது தெரிகின்றது. இப்பொழுது மீண்டும் நீங்கள் நரகத்திலிருந்து ஸ்வர்க்கத்தை நோக்கி செல்ல வேண்டும். ஒரு நொடியில ஜீவன் முக்தி. பாபாவை அறிந்து கொள்ள வேண்டும். இறைவனை பூமியில வந்திருக்கிறார குழந்தைகளுக்கு முக்தி மற்றும் ஜீவன் முக்தியை அளிப்பதற்காக.
பாபா வந்திருக்கின்றார் என்றால் நிச்சயமாக நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வார். குழந்தை பிறந்தது, சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆகிவிட்டது. பாபாவுடைய குழந்தைகளாக ஆகிவிட்டால் பிறகு போதை ஏற வேண்டும் தானே? ஏன் இறங்க வேண்டும்? இந்த ஆன்மீக போதை, நஷா, இது ஏறணுமா இறங்கணுமா? நீங்கள் பெரியவர்கள் அல்லவா? எல்லையற்ற தந்தையின் குழந்தைகளாக ஆகிவிட்டீர்கள் என்றால் எல்லையற்ற ராஜ்யத்தின் மீது உங்களுக்கு உரிமை இருக்கின்றது. ஆகவேதான் அத்தீந்திரிய சுகத்தை பற்றி கேட்க வேண்டும் என்றால் கோப வல்லவரின் கோப கோபிகைகளை பார்த்து கேளுங்கள் அப்படின்னு புகழ் இருக்கின்றது. அந்த கோப கோபிகைகள் யாரு? பிகேஸ். வல்லபர் யாரு? கோப வல்லப், அது சிவபாபா. அவரிடம் கேளுங்கள். வரிசை கிரமத்தில் முயற்சிக்கு ஏற்ப குஷியின் அளவு அதிகரிக்கும். சிலரோ உடனே தனக்கு சமமாக மாற்றுவார்கள். குழந்தையின் வேலையே இதுதான். அனைத்தையும் மறந்து தன்னுடைய ராஜ்யத்தின் நினைவு ஏற்படுத்த வேண்டும். நீங்கள் உலகத்திற்கே அதிபதியாக இருந்தீர்கள். இப்பொழுது கலியுகம் பழைய உலகமாகும். புதிய உலகமாக மாறப்போகின்றது. இப்பொழுது 5000 வருடங்களுக்கு பிறகும் தந்தை பாரதத்தில்தான் அவதாரம் செய்கின்றார். 5000 வருடங்களுக்கு பிறகு தந்தை பாரதத்தில்தான் வந்திருக்கின்றார் என்பது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இருக்கின்றது. அவருடைய ஜெயந்தி சிவராத்திரியாக கொண்டாடுகின்றார்கள். தந்தை வந்து உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்துவிட்டு செல்கின்றார். பிறகு நினைக்க வேண்டியது இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். பிறகு பக்தி ஆரம்பமாகும் பொழுது இறைவனை நினைவு செய்கின்றீர்கள். ஆத்மா அனுபவித்து இருக்கின்றது. எனவே பாபா மீண்டும் வந்துள்ளார். சாந்தி தாமம் மற்றும் சுக தாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என ஆத்மாவும் கூப்பிடுது. கடவுளும் அதுக்காக தான் வந்திருக்கிறாரு. அவர் நம்முடைய தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்து குருவாகவும் இருக்கின்றார் என இப்பொழுது நீங்கள் அறிகின்றீர்கள். சிருஷ்டியின் முதல் இடை கடையின் சக்கரம் 84 பிறவிகளின் ஞானம் இப்பொழுது புத்தியில் இருக்கின்றது. பல முறை 84 பிறவிகளை எடுத்திருக்கின்றீர்கள். எடுத்துக்கொண்டேவும் இருப்பீர்கள். அடுத்த சைக்கிளே 84 பர்த் தான். அடுத்த சைக்கிளே இதே ரோல் தான். பிறகு இதற்கு முடிவே கிடையாது. எத்தனை சைக்கிள் அப்படின்னு கேட்கக்கூடாது. உங்களுடைய புத்தியில் அடிக்கடி இந்த சுதர்ஷன சக்கரம் நினைவில் வர வேண்டும். இதுவே மன்மனாபவ ஆகும். எவ்வளவு தந்தையை நினைவு செய்கின்றீர்களோ அவ்வளவு பாவங்கள் அழிக்கப்படும். நீங்களே கர்மாதீத்த நிலையை நெருங்கும் பொழுது உங்கள் மூலமாக எந்த தவறும் நடக்காது. இப்பொழுது சிறிய சிறிய விஷயங்களில் விகர்மங்கள் நடக்கின்றன. சம்பூர்ண கர்மாதீத்த நிலையை இதுவரை யாருமே அடையவில்லை. இது சாக்கார பாபா சொல்றாரு. இப்ப நிறைய நம்ம தாதிங்கெல்லாம் அந்த நிலையை அடைஞ்சிட்டாங்க. இந்த பாபாவும் உங்களுடன் மாணவராக இருக்கின்றார். சிவ் பாபா தான் நம்மளுக்கு பாடம் கற்பிக்க கூடியவர். இவருக்குள்ள பிரம்மா பாபாக்குள்ள பிரவேசம் ஆகி இருக்கின்றார். பிரம்மா பாபா கூட ஒரு மாணவன் தான். இது புத்தம் புது விஷயமாகும். இப்பொழுது நீங்கள் தந்தை மற்றும் சிருஷ்டி சக்கரத்தை மட்டுமே நினைவு செய்யுங்கள். அது பக்தி மார்க்கமாகும். இது ஞான மார்க்கமாகும். இரவு பகல் வித்தியாசம் இருக்கின்றது. அங்கே எவ்வளவு ஜால்ரா மணி போன்றவைகளை அடிக்கின்றார்கள். பக்தி மார்க்கத்துல பஜனை பாடுறதுக்கு ஜால்ரா தட்டுறாங்க. அதுக்கப்புறம் மணி அடிச்சு பூஜை பண்றாங்க. இங்க
சவுண்டே வேணான்னு பாபா சொல்றாரு. சைலன்ஸ்ல போயிட்டு பாபாவை நினைவு செய்கின்றோம். ஆத்மா அழிவற்றது, அழிவற்ற சிம்மாசனம் கூட இருக்கின்றது. அக்கால மூர்த்தி பாபா மட்டும் கிடையாது, நீங்களும் அக்கால மூர்த்தி தான். அக்கால மூரத் ஆத்மா இந்த புருவ மத்தியில அதனுடைய சிம்மாசனம் இருக்கு. நீங்களும் அக்கால மூர்த்தி தான். அக்கால மூர்த்தி ஆத்மா, அழிவற்ற ஆத்மா ஆவீர்கள். ஆத்மா இந்த இரண்டு புருவங்களின் மத்தியில் அமர்கின்றது. நிச்சயமாக புருவ மத்தியில்தான் பாபாவும் வந்து உட்கார்றாரு. பாபா வயிற்றில வந்து அமர மாட்டாரு. அமிர்த சரஸ்ல இந்த அழிவற்ற சிம்மாசனம் இருக்கின்றது அல்லவா? பொருள் எதுவும் புரிந்து கொள்ளவில்லை. அக்கால மூர்த்தி என்று மகிமை மட்டும் பாடுகின்றார்கள். அவருடைய அழிவற்ற சிம்மாசனத்தை பற்றி யாருக்கும் தெரியவில்லை. இதுதான் சிம்மாசனம் என்பது உங்களுக்கு தெரியும். இதில் அமர்ந்து கூறுகின்றார், ஆத்மா அழிவற்றது, சரீரம் அழியக்கூடியது. இது ஆத்மாவின் அழிவற்ற சிம்மாசனம் ஆகும். எப்பொழுதும் இது அழிவற்ற சிம்மாசனமாகவே இருக்கின்றது. இதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். பிறகு அவர்கள் அந்த சிம்மாசனத்தை உருவாக்கி பெயர்களை வைத்து விட்டார்கள். உண்மையிலேயே அழிவற்ற ஆத்மா இங்குதான் அமர்ந்திருக்கின்றது, இரண்டு புருவங்களுக்கு மத்தியில. குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில அர்த்தம் உள்ளது. ஓங்காரமானவர், இறைவனை ஓங்காரேஸ்வரர் அப்படின்னு சொல்றோம். 12 ஜோதிர்லிங்கத்துல ஒண்ணு. ஓங்காரம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? ஓங்காரம்னா இறைவன் ஒளியானவர். மனிதர்கள், இது சீக்கிய தர்மத்துல கூட சொல்லப்படுகின்றது. இறைவன் ஓங்காரமானவர் அப்படின்னு சொல்றாங்க, ஒளியானவர் அப்படின்னு சொல்றாங்க, சத்து ஸ்ரீ அகால் அப்படின்னு சொல்றாங்க. அழிவற்றவர், சத்தியமானவர், சிரேஷ்டமானவர். மனிதர்கள் கோவில்களில் சென்று அச்சுதம் கேசவம் அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதனுடைய பொருள் யாருக்குமே தெரியாது. இவ்வாறு புகழ் பாடிக்கொண்டே இருக்கின்றார்கள். அச்சுதம் கேசவம் ராம நாராயணம். இப்பொழுது ராமர் எங்கே இருக்கிறாரு, நாராயணன் எங்கே இருக்கின்றார்? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ராமனும் அவர்தான், நாராயணனும் அவர்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் அந்த பாட்டு பாடுறாங்க, அச்சுதம் கேசவம் ராம நாராயணம் அப்படின்ட்டு. இது அனைத்துமே பக்தி மார்க்கம் என்று சிவ தந்தை கூறுகின்றார். ஞானம் மிகவும் எளிதான விஷயமாகும். வேறு எதையும் கேட்பதற்கு முன்பாக தந்தை மற்றும் அவர் கொடுக்கக்கூடிய சொத்தை நினைவு செய்ய வேண்டும். இந்த முயற்சியை வேறு யாருமே செய்வது கிடையாது. மறந்தே போயிடுறாங்க. இதற்கு மாயை மறக்க வைக்கின்றது. சிலர் நினைக்கிறாங்க பகவான் இது போன்ற காரியங்களை செய்யறாரு அப்படின்னு. பாபா சொல்றாரு, மாயா தான் மறக்க வைக்குது. நீங்கள் தந்தையை நினைவு செய்கின்றீர்கள். மாயா உங்களை நினைக்க விடாம தடுக்கிறதுக்காக புயலையே எடுத்துக்கிட்டு வருது. மாயையின் கட்டளை பலசாலியுடன் பலசாலியாகி சண்டையிட வேண்டும் என்பதுதான். நீங்கள் அனைவரும் யுத்த மைதானத்தில் இருக்கின்றீர்கள். இதில் எந்த விதமான படை வீரர்கள் இருக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். சிலர் மிக மிக பலவீனமாக இருக்கின்றார்கள். சிலர் இடைப்பட்ட பலவீனமானவர்களாக இருக்கின்றார்கள். சிலர் மிகவும் பலசாலியாகவும் இருக்கின்றார்கள். அனைவரும் மாயையிடம் யுத்தம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். மிக ரகசியமான பூமி கடியில் உள்ளது அப்படின்னு கூட சொல்றாங்க.
சிலர் என்ன பண்றாங்கன்னா, பூமிக்கடியில இந்த நியூக்ளியர் பாம்லாம் வெடிச்சு அது எப்படி இருக்கு அப்படின்லாம் செக் பண்ணி பார்க்கறாங்க. தங்களுடைய மரணத்திற்காக அனைத்தையும் செய்து கொள்கின்றார்கள். இந்த ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்ப்பாங்களே, அது போல அணுகுண்டு ஒர்க் ஆகுதான்னு பார்க்கறதுக்காக பூமிக்கு அடியில பள்ளம் தோண்டி அது செக் பண்ணி பார்க்கறாங்களாம். இதுவும் குழந்தைகளாகி நீங்கள் அறிகின்றீர்கள். நீங்கள் முற்றிலும் அமைதியாக இருக்கின்றீர்கள். அவர்களுடையது விஞ்ஞான பலமாகும். இயற்கை ஆபத்துகள் கூட மிகுதியாக இருக்கின்றது. அவைகள் யாருடைய வசத்திலும் வராது. இப்பொழுது செயற்கை மழைக்காக முயற்சி செய்கின்றார்கள். செயற்கை மழை பொழிந்தால் தானியங்கள் அதிகரிக்கும். குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும், எவ்வளவுதான் மழை பொழிந்தாலும் இயற்கை சீற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். ஏவுகணைகளின் மழை பொழிந்தால் பிறகு என்ன செய்ய முடியும்? ஏவுகணையில பாம்ஸ் வச்சு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, யாரை காப்பாற்ற முடியும்? இதற்கு தான். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் இயற்கை சீற்றங்கள், அது ஒரு பக்கம் இருக்கு. சத்தியுகத்துல இயற்கை சீற்றமா இருக்காது, வெடிகுண்டும் வெடிக்க மாட்டாங்க. அவைகள் பிறகு விநாசத்திற்கு உதவி செய்கின்றன. 5 தத்துவங்கள் கூட ஃபைனல் விநாசத்துக்கு உதவி செய்யும். எப்பொழுது சத்தியுகத்தில் இருப்போமோ அப்பொழுது யமுனை நதிக்கரையில தங்க மாளிகையில இருப்போம் என குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இருக்கின்றது. நாம் மிக குறைவானவர்களே அங்கு வசிக்கக்கூடியவர்களாக இருப்போம். கல்ப கல்பமாக இது போன்று நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. முதலில் குறைவானவர்களாக இருப்பார்கள், பிறகு மரம் வளர்ச்சி அடைகின்றது. அங்கு எந்த விதமான அசுத்தமான பொருளும் இருக்காது. சத்தியுகத்துல அசுத்தமே இருக்காது. இங்கு பாருங்கள், குருவிகள் கூட அசுத்தம் செஞ்சுட்டு போறாங்க. அங்கு அசுத்தத்திற்கான விஷயமே கிடையாது. அதைத்தான் ஸ்வர்க்கம் என்று அழைக்கின்றோம். நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டு இருக்கின்றீர்கள். நாம் இது போன்று தேவதையாக ஆகின்றோம். ஆனால் உள்ளுக்குள்ள எந்த அளவு குஷியோடு இருக்க வேண்டும்? மாயை வடிவிலான ஜின்னிடமிருந்து தப்பிப்பதற்காக குழந்தைகளாகிய நீங்கள் இந்த ஆன்மீக வேலையில ஈடுபடுங்க. தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். மன் மனாபவ போதும், இதிலேயே ஜின்னாக ஆகிவிடுங்கள். இந்த ஜின்னை பத்தி பக்தி மார்க்கத்துல சொல்றாங்க, ஜின்னுன்றது ஒரு பூதமா. அந்த பூதத்தை தெரியாம ஒரு ராஜா வர வச்சிட்டாரு. அந்த ஜின்னு ராஜாட்ட சொல்லுது, எனக்கு வேலை கொடுங்க, நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன். வேலை கொடுக்கலன்னா நான் உங்களே கூட சாப்பிட்டுருவேன். எனக்கு ஏதாவது வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அந்த பூதம் சொல்லுது. அப்ப ராஜா சொல்றாரு, இந்த நாட்டுல நிறைய ஏழைங்களா இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடு அப்படின்னு சொல்றாரு. அது போகுது, ஒரு நிமிஷத்துல நிக்குது, எல்லாருக்கும் நான் வீடு கட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் விவசாயம் பார்க்க சொல்றாரு. ஒரு நிமிஷத்துல நிக்குது, நான் விவசாயம் எல்லாம் பார்த்துட்டேன். இப்ப எந்த வேலை சொன்னாலும் ஒரு செகண்ட்ல ஒரு நிமிஷத்துல பண்ணிட்டு நிக்குது. இப்ப ராஜாவுக்கு பயமாயிடுச்சு. ஏன்னா வேலையே இல்லை கொடுக்கறதுக்கு. அது சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு வருது. ஒரே ஒரு நிமிஷம்தான் அந்த வேலையை முடிச்சுட்டு நிக்குது. அப்ப ராஜா சொல்றாரு, ஒரு பெரிய ஏணி இருந்ததாம், இது மேல ஏறி இறங்குன்னு சொன்னாராம். அது இன்னும் ஏறி இறங்கிட்டே இருக்காமா. ஆனா இந்த வேலை முடிஞ்ச மாதிரி தெரியல. அதுதான் ஜின்னோட எக்ஸாம்பிள் சொல்றாரு. வேலை கொடுன்னு கேக்குது, பாபாவும் வேலை கொடுக்கறாரு. இல்லையாட்டி அந்த ஜின்னு அப்படிங்கிறத இந்த பூதம் சாப்பிட்றோம். எந்த வேலை செய்ய சொல்றாரு? நம்மள பாபா நினைக்க சொல்றாரு. பாபாவின் முழுமையான உதவியாளர்களாக நாம் ஆக வேண்டும். பாபா தனியாக எதையுமே செய்ய மாட்டாரு.
நாம இறைவனின் உதவியாளர்களாக இருக்கின்றோம். இறைவன் முழு உலகத்திற்கு உதவி செய்யறாரு, நாம கடவுளுக்கு உதவி செய்யறோம். இது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. தந்தை ராஜ்யமும் செய்யவில்லை, அந்த ராஜ்ய பாக்கியத்தை நமக்கு தான் கொடுக்கிறாரு. நீங்கள் சேவை செய்கின்றீர்கள், ராஜ்யமும் உங்களுக்குத்தான். நானும் மகத தேசத்தில் வருகின்றேன் என்று உங்களுக்கு கூறுகின்றார். மகத நாடு அப்படிங்கிறது பாரத நாட்டை குறிக்கக்கூடிய வார்த்தை ஆகும். மாயாவும் கூட முதலை போன்றது. அத கூட எவ்வளவு மகாரதிகளை முழங்கி இருக்கு. அது பக்தி மார்க்கத்துல சொல்றாங்க, கஜ் மோக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. கஜ் அப்படின்னா யானை. யானைக்கு மோட்சம் கிடைச்ச கதை. யானை காலை முதல்ல பிடிச்சுக்கும். அப்ப யானை ஆதி மூலமே அப்படின்னு கூப்பிடுவாரு. அந்த யானைன்றது மகாரதி. அப்ப ஆதி மூலம் சுதர்ஷன சக்கரத்தோட கிளம்பி வருவாரு. கருடன்ல நாராயணன் பறந்து வருவாரு. சுதர்ஷன சக்கரத்தினால முதலையோட கழுத்தை வெட்டிடுவாரு. அதுக்கப்புறம் அந்த யானைக்கு மோட்சம் கொடுப்பாரு. அப்படிலாம் பக்தி மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கு. மாயாவும் கூட முதல மாதிரி வருது. நீங்க மகாரதியா இருந்தாலும் அந்த மாயா விட போறது கிடையாது. அதனால நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும், இல்லாட்டி மாயா முழுங்கிடும் அப்படின்னு சொல்றாரு. இது அனைத்துமே எதிரி தான். தவளையின் எதிரியாக பாம்பு இருக்கின்றது. ஆனா இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த தவளை வாயை வச்சுட்டு சும்மா இருக்காது. அந்த பாம்புக்கு தவளை எங்க இருக்குன்னே தெரியாது. இதுதான் ட்ரான்னு சொல்லி என்ன பண்ணிடும், நான் இருக்கிற இடத்த காமிச்சு கொடுத்துரும். அதே மாதிரிதான் சில பேர் நான் சொல்றாங்களே, நான் செஞ்சேன், நான் பண்ணேன். அப்ப இந்த மாயான்ற நாகம் இருக்கு, அதுக்கு நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு தெரியாம தான் இருந்துச்சு. நான் பண்ணேன், நான் செஞ்சேன் அப்படின்னு நான்ற எண்ணம் அதிகமா வருது, அதிகமா பேசுறாங்க. நான் தான் அப்படின்ற தேக அபிமானம் வந்துருச்சு அப்படின்னா அப்புறம் என்ன ஆகும்? தவளைய பாம்பு விழுங்கின மாதிரி மாயா முழுங்கிடும். அதனால செய்பவரும் செய்ய வைப்பவரும் சிவ தந்தை தான். நம்ம ஒரு கருவி, எவ்வளவுதான். கருவி தானா வாசிக்குமா? வாசிக்க வைக்கக்கூடியவர் அவரு தானே. அது ஞாபகத்துல இருக்கட்டும். உங்களோட எதிரி மாயா என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால நம்மளுக்கு எதிரி தேக அபிமானம். பாடி கான்சியஸ் வந்தா எல்லா விகாரமும் தானா வந்துருது. அதனால இந்த நான் அப்படின்ற எண்ணம் தான் பாடி கான்சியஸ் கொண்டுட்டு வர்றதுக்கு முக்கியமான விஷயமாகும். அதனால நான் வந்த உடனே என்ன நினைங்க, நான் ஒரு ஆத்மா. சொமான்ல வந்துருங்க, அப்போ மாயா வராது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டு எடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், தன்னை பாவங்களிலிருந்து விடுவித்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இனி எந்த பாவமும் செய்யக்கூடாது. ஏற்கனவே செஞ்சதுக்கு யோகா பண்ணி கிளியர் பண்ணணும். தேக உணர்வில் ஒரு பொழுதும் வரக்கூடாது. இந்த உலகத்தில் எந்த பொருளின் மீதும் பற்று வைக்க கூடாது. ஏன்னா எந்த பொருளும் நிரந்தரம் கிடையாது. பற்று வச்சுட்டீங்க, துக்கப்படுவீங்க. செகண்ட் பாயிண்ட், மாயை என்ற ஜின் பூதத்திடம் இருந்து தப்பித்து கொள்வதற்கு ஆன்மீக தொழிலில் சேவையில பிஸியாக இருக்க வேண்டும். பாபாவிற்கு முழுமையான உதவியாளர்களாக ஆக வேண்டும். வரதானம், அனைத்து பொக்கிஷங்களையும் தக்க சமயத்தில் பயன்படுத்தி நிரந்தர குஷியை அனுபவம் செய்யக்கூடிய அதிர்ஷ்டசாலி ஆத்மா ஆகுக. பாப் தாதா மூலமாக பிராமண பிறப்பு கிடைத்தவுடன் முழு நாளிலும் அநேகமான சிரேஷ்டமான
குஷியினுடைய பொக்கிஷங்கள் கிடைத்து கொண்டே இருக்கின்றன. ஆகையினால உங்களுடைய பெயரால் மட்டுமே இப்பொழுது வரை அநேக பக்தர்கள் அல்ப கால குஷி அடைகின்றார்கள். உங்களுடைய ஜட சித்திரம் இருக்க சிலை, அதை பார்த்து குஷியில் நடனம் ஆடுகின்றார்கள். நீங்கள் அனைவரும் அப்பேற்பட்ட அதிர்ஷ்டசாலி ஆவீர்கள். அதிக பொக்கிஷங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. ஆனால் அவற்றை தக்க சமயத்தில் மட்டும் பயன்படுத்துங்கள். சாவியை எப்பொழுதும் முன்னால் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது எப்பொழுதும் பாபாவுடைய நினைவில் இருங்க மற்றும் நினைவை சொரூபத்தில் கொண்டு வாருங்கள். இப்பொழுது நிரந்தரமான குஷியின் அனுபவம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஸ்லோகன் சொல்றாரு, தந்தையின் சிரேஷ்டமான ஆசைகளின் தீபத்தை ஏற்றக்கூடியவர்கள்தான் குல தீபம் ஆவார்கள். பாபா நம்ம மேல சில சிரேஷ்டமான ஆசை வச்சிருக்கிறாரு. லாஸ்ட் சண்டே அவ்யக்த முரளியில பாபா சொன்னாரு, சிவ பாபா பிரத்யக்ஷம் ஆகும்போது என் குழந்தைங்க கூட என்னோட சேர்ந்து பிரத்யக்ஷம் ஆகணும். என் குழந்தைங்க எல்லா குணங்கள் சக்திகள்ல சம்பன்னமாயிட்டு என் கூட சேர்ந்து இந்த உலகத்துல பிரத்யக்ஷம் ஆகணும்னு கடவுள் விரும்புறாரு. அப்ப நான் பாப் சமான ஸ்டேஜ்ல இருக்கணும். இந்த விருப்பத்தை நாம நிறைவேற்ற வேண்டும். அதான் சொல்றாரு, தந்தையின் சிரேஷ்டமான ஆசைகளின் தீபத்தை ஏற்றக்கூடியவர்களை தான் குல தீபம், குல விளக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்லது. ஓம் சாந்தி.